ஆனால் இந்த தளம் வந்து என்னுடைய பங்களிப்பு கம்மியாக இருந்தாலும் நண்பர்களை வந்து நல்ல நண்பர்களை வந்து சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. அதாவது பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட சில பேர் வந்து என்னை ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதில் வந்து ஸ்டீஃபன் சார், வசந்தி மேடம், அமுதா மேடம், மாலதி, கல்யாணியை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஆக்சுவலா. அவங்க வந்து எவ்வளோ அரட்டை அடிக்கிறாங்க. இந்த வடிவேல் சொன்ன மாதிரி எவ்வளோ அடிச்சாலும் தாங்க. அப்படித்தான் தோணும். அந்த மனப்பான்மை வர்றது ரொம்ப கஷ்டம் சார். உண்மையாவே வந்து டக்குன்னு நமக்கு வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒன்று வந்துடும். இவங்க எப்படா இதை ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு பார்த்தா அப்படியே நீ என்ன வேணா பேசிக்க நீ. அந்த மாதிரி அந்த சீரியல் அதுல வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கலை அது. அது ரொம்ப கஷ்டம். அது முக்கியமா பெண்கள்கிட்ட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா, கண்டிப்பா. கரெக்ட்டா என்ன சொன்னீங்க. நீங்க கரெக்ட், டக்குன்னு கரெக்ட். வந்து அவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அப்படி படாம ரொம்ப அருமையா வந்து அதெல்லாம் அதுலேருந்து நிறைய கத்துக்கிட்டோம். அனதர் திங், அதாவது அவங்களோட எழுத்து வந்து நல்லா மேம்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த ஒரு புத்தகம் ஒன்று காட்டினா, இப்போ மதிய வாழ்த்துறை ஒன்று எழுதியிருக்காங்க கல்யாணி மேடம். எக்ஸலண்ட்டாக எழுதியிருக்காங்க. நான் படித்தேன் அது நான். ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க. அவங்களோட அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கு. கோர்ஸ் அவங்க பள்ளியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அதை இருந்தாலும் எழுத்து வடிவில் நம்ம பார்க்கும்போது தான் அதனுடைய திறமை தெரியும். ரொம்ப நான் அவங்கள்ட்ட சொன்னேன் நான், நீங்கள் இன்னும் இதை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். இது ரொம்ப அற்புதம். அவங்க வந்து நீங்கள் அதை படித்து பாருங்க, நீங்கள் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க.